மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்று ரோமர் 8:5 நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஆவிக்குரிய ஜீவிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள், மாம்சத்துக்குரிய ஜீவிக்கிறவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அந்த தலைப்பிலே நாம் கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். ஆகையால் மாம்சத்துக்குரியவைகள் ஆவிக்குரியபடி நடக்கிறவர்களுடைய வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன். நரகத்துக்கு பாதாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டு மரணக்கட்டிலே இருந்த ஒரு மனிதனுக்கு கிடைத்த பெரிய ஒரு சிலாக்கியமும் ஒரு பாக்கியமுமாக இருக்கிறது. அதுதான் ஆவிக்குரியபடி நடக்கிறவன். ஆவிக்குரியவைகளே சிந்திப்பான். அவன் எப்படி சிந்திப்பான், அவன் எப்படி இருந்தால் சிந்திப்பான், அதை சிந்திக்க முடியும், எப்படி நடக்க முடியும், வாழ முடியும் என்கிற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் பார்த்தோம், இரண்டாவது முறையாக நாம் பார்த்த காரியங்கள், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவா என்று நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் என்று எபேசியர் 5:30 நாம் பிரசங்கம் கேட்டு வருகிறோம். ஆகையால் கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறவர் அவருடனே ஒரே ஆவியாகவும் இருக்கிறார். மாம்சத்தோடும் எலும்போடும் மாத்திரமல்ல, ஒரே ஆவியாகவும் அந்த சரீரத்துக்குள் நாம் இருக்கிறோம் என்பதை குறித்தும் நாம் பார்த்து வந்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நமக்கு அந்த சரீரத்தில் இருக்கிறதுனால நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்றால், அவருக்கு என்ன அதிகாரம் பிதாவாகிய தேவன் கொடுத்தாரோ அத்தனை அதிகாரமும் நமக்கு இருக்கிறது. இயேசு சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், என்னை காட்டிலும் மார்க் எழுதின சுவிசேஷத்துல, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நாம் கடந்த நாட்கள்ல வாசித்தோம், அவரை என்னை காட்டிலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். யாருமே சொல்ல மாட்டாங்க, என்னை விட நீ மீறிடாதப்பான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய இயேசு என்ன சொன்னாரு, என்னை விட நீ அதிக பெரிய காரியங்களை செய்வாய். அப்படின்னா நாம் எவ்வளவு கணத்துக்குரியவர்களா இருக்க பாருங்க. நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறோம், நம்முடைய மனைவியை பார்க்கிறோம், நம்முடைய புருஷனை பார்க்கிறோம். நீ எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்க வேண்டும். தேவன் அப்படித்தான் பார்க்கிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் இந்த உலகத்திற்கு, நீ பெருமையாகவும் புகழோடும் நீ இருக்க வேண்டும் என்று தேவனே விரும்புகிறார். அப்படின்னா நம்ம விரும்புறது பாருங்க, இயேசு தெளிவாய் அவரும் கூட அப்படிதான் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், என்னோடு கூட சேர்ந்து வேத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 12 2ஆம் வசனத்தை, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இப்ப நம்ம இந்த சரீரத்துக்குள்ள இருந்தாலும், இயேசுவின் சரீரத்துக்குள் அவயமாய் இருந்தாலும், இன்னும் இந்த சரீரத்துல நம்ம வாசம் செய்கிறபடினால் அந்த மறுரூபம் ஆவதற்கு நமக்கு என்ன உதவி செய்யும், ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டா, பரிசுத்த ஆவியானவர் தேவ வசனத்தை கொண்டு நம்மை மறுரூபப்படுத்துவார். தேவ வசனத்தினால் மாத்திரம்தான் நம்ம மறுரூபமாக முடியும். வேற எந்த மார்க்கமும் நமக்கு இல்லை. அப்ப மறுரூபம் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு இமைப்பொழுதுல நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படின்னா பரலோகத்திற்கு நம்ம எடுத்து செல்லப்படும் போது அவருடைய ரகசிய வருகையின் வேளையில என்ன செய்யப்படுவோம், ஒரு இமைப்பொழுதுல மறுரூபமாக்கப்படுவோம். அதற்காக நம்மை தகுதியாக்குகிறார். பரலோகத்துல எல்லாரும் போய் வாசம் செய்ய முடியாது. சிலர் சொல்லுவாங்க, சரி ஓவர் பரிசுத்தமாவும் இருக்க முடியாதுங்க,
நீங்க வேணா இருக்கலாம், நீங்க இதுலயே இருக்கிறீங்க. அப்போஸ்தலர்கள் நிருபத்துல அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், இடத்துல சீசர்களை பார்த்து மற்ற மூப்பர்களை பார்த்து அப்படிதான் சொல்லுகிறார், நாங்கள் வேத வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் நாங்கள் உறுதியாய் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். அதே போல கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை நடத்தி வர வசனம் தான் நம்ம என்ன செய்யும், மாற்றும். ஆகையால் நாம் இப்பொழுது கேட்டு வருகிற இந்த வசனத்தின்படியே என்னவாம், மறுரூபம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்ம ஆக்கப்பட்டாகிவிட்டது, இயேசுவை போல இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று 1 யோவான் 4:17 சொல்லுகிறது. நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார். நமக்கும் அப்படித்தான். உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபேசியர்கள் நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார். சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அது பத்தாது, ஆனா நாம் மறுரூபமாக வேண்டும், அவைகளும் வேண்டும். மறுரூபமாக நம்மை அர்ப்பணிக்கும் போது மற்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கண்டிப்பாய் சந்திப்பார், நிறைவேற்றுவார். அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்கவே பலிக்கும், ஒன்று கூட மிஸ் ஆகாது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. பாருங்க, தென்னை மரத்துல எதுக்கு ரொம்ப நட்டுட்டாங்க இந்த பகுதியில அப்படின்னு சொன்னா, சீக்கிரம் சம்பாதிக்கிறதுக்கு. பனை மரம் எல்லாம் அங்க அந்த பக்கம், அது சீக்கிரம் விளையாது. ஆனா விளைய ஆரம்பிச்சுன்னா அது சாகாது. இங்க தண்ணி இல்லைன்னா செத்து போயிடும். அங்க தண்ணி இல்லாட்டம் பனைமரம் என்ன செய்யாது, சாகாது. எங்கேயாவது இடிதாக்கினா மாத்திரம்னா செத்து போகும். அது பாட்டுல இருக்கும், நல்ல கனி கொடுக்கும். அது நல்ல மருந்துகளுக்கு பனங்கள் கட்டிலிருந்து பனங்கள் பட்டி அதெல்லாம் அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எனக்கும் கொஞ்சம் தெரியும். ஞாபகம் இருக்கும் போது வாங்கி அந்த பனங்கர் பட்டி பனை வெள்ளம் எல்லாம் கற்பட்டி பனங்கற்கண்டெல்லாம் வாங்கும் போதுதான் எனக்கு தெரியும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆகையால் இந்த பகுதியில நம்ம இந்த உலகத்துல இந்த பட்டணத்துல இந்த தேசத்துல வைத்திருக்கிறதுனாலங்கிறது இல்ல, எந்த தேசத்துல நாம் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் அவருடைய வசனத்தின்படி வாழ, அவருடைய சித்தத்தின்படி வாழ நாம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாய் கர்த்தர் நம்மை மறுரூபமாக்க அவருடைய வார்த்தையை பிரயோசனப்படுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கடந்த நாட்கள் எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க, போன்ல எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சாட்சி சொல்லணும். அதை குறித்து நீங்கள் வெட்கப்படாதபடிக்கு சாட்சி சொன்னால்தான் மற்றவர்களுக்கும் அது பிரயோசனமா இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.